தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. இன்றைக்கி நம்ம ஜோகார்ஸில் ஒரு 5 வண்டி அப்டேட் வந்திருக்கு. லோ பட்ஜெட் வந்திருக்கு, கொஞ்சம் ஹை பட்ஜெட் வந்திருக்கு. எல்லா வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. லோ வேரியண்ட் தான், பட் வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வாங்க வர்ற வீடியோவில் என்னென்ன வண்டி வந்துருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2011 மாடல் டொயோட்டா எட்டியாஸ் பெட்ரோல் வேரியண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி வந்து 1,15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியோட ஒரிஜினல் கிலோமீட்ரு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு, பாடி லைனு, டயர் பாயிண்ட்டு, ஏசி, கூலிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4 ஓனர் வண்டி. ஓனர் மட்டும்தான் இந்த வண்டியில் கூட. மற்றபடி வண்டியோட இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,75,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் சும்மா சின்ன அந்த ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பாடி லைன் எல்லாமே சுத்தமாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே எபோவ் 70% மேலேயே இருக்கும். இப்போதைக்கு மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கியில் மட்டும் ஒரே ஒரு டென்ட் இருக்குது. மற்றபடி வண்டி ஓவரால் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். எடுத்தோன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வண்டி ஓட்டலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்துருக்கேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். டச் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க கஸ்டமர். வண்டி 1,35 தான் ஓடி இருக்கு. ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே இந்த வண்டியில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். டொயோட்டாவை பற்றி இன்ஜினை பற்றி சொல்லவே வேணாம். 10 லட்சம் கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டு. இன்னும் வண்டி நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டி வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி அவங்களுக்கு சூட் ஆகும். ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நல்ல வண்டி. மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல வண்டி. இதுக்கு கஸ்டமர் கேட்குறது வந்து 2,75,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இதில் பார்க்குறது வந்து 2006 மாடல் ஹோண்டா சிட்டி டால்ஃபின் ஷேப்பு, 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், ஏசி, கூலிங் எல்லாம், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். பாடியில் சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி தான். வண்டி எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,40,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்னு பெருசாக அந்த அளவு எதுவும் இல்லை. கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் லைட்டாக ஃபேடிங்கில் இருக்குது. ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டால் போதும். வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே 60% மேலேயே இருக்குது. மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. 4மே அலாய்வில் போட்டிருக்காங்க கஸ்டமரு. வண்டியோட இன்டீரியர் பார்த்துருக்கேன். வண்டியோட இன்டீரியர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். வண்டி எடுத்தோம்னா அப்படியே கஸ்டமர் ஓட்டிகிட்டு போகலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இது வந்து 2006 மாடல் 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். பெட்ரோல் வேரியண்ட்டு, 3 ஓனர் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கேட்குறது வந்து 1,40,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2009 மாடல் செவர்லெட் ஸ்பார்க்கு, 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைனு, டயர் பாயிண்ட்டு, ஏசி, கூலிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,00,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வண்டியோட வண்டி வந்து ஏசி, கேஸ் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு வந்துடும். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் டயர் பாயிண்ட்டு, பாடி லைன் எல்லாமே நல்லாவே இருக்கும். வண்டி அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. செவர்லெட் ஸ்பார்க்கு. மைலேஜ் நல்லா கொடுக்கும். டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. இன்டீரியர் பார்த்துருங்க. ஸோ இது வந்து 2009 மாடல் 3 ஓனர் செவர்லெட் ஸ்பார்க்கு, பெட்ரோல் கேஸ் வந்துடும். லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி எதிர்பார்க்குற கஸ்டமருக்கு இந்த வண்டி செட் ஆகும். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 1,00,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2009 மாடல் ஃபோர்ட் ஐகான் டீசல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து
85,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வண்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்குது. என்னென்ன வேலைகள் இருக்குது நான் நேரில் வாங்க நேரிலே சொல்லிடுறேன். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி பிளாக் கலரு. ஸோ டயர் பாயிண்ட்டு, பாடி லைனு எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். வண்டியில் ரஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. வண்டியோட பாடி லைன் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பார்த்துருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் இது வந்து 2009 மாடல் ஃபோர்ட் ஐகான் டீசல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், ஏசி மட்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில். இன்ஜினு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 85,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2014 மாடல் மாருதி சுசுகி ஈகோ பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு. ஏசி மட்டும் உள்ள டைப்பு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் சீட்டு கவர், ஃப்ளோர் மேட் இது மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு, 4 ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. வண்டி புக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே புக்கை கையில் கொடுத்துருவோம். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,50,000 கேட்குறாங்க. லோ பட்ஜெட் தான். வாங்க, நேரில் வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே காமிச்சிடுறேன். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ்னு எதுவுமே கிடையாது. எக்ஸ்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே 80% மேலேயும் இருக்கும். வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு சீட்டு கவர், ஃப்ளோர் மேட் மட்டும் போட்டாலே போதும். வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருங்க. வண்டியோட இன்டீரியர் ஃப்ரண்ட்டில் பார்த்துருங்க. பின்னாடி மட்டும் நம்ம சீட்டு கவர், ஃப்ளோர் மேட்டு இது மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இதை போட்டு கொடுத்துடலாம். நம்ம நேரில் வாங்க, கஸ்டமர் எதாவது நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். 14 மாடல். ஓகே, இது 2014 மாடல் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் ஈகோ. 4 ஓனர் வண்டி. ஏசி மட்டும் உள்ள டைப்பு. கேஷ் வராது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,50,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2010 மாடல் ஃபோர்டு ஃபிகோ டீசல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். டைட்டானியம் டைப்பு. 4மே பவர் விண்டோ வந்துடும். ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. கஸ்டமர் எடுத்தோம்னா ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்லை. அப்படியே ஓட்டலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,75,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ்னு எதுவும் கிடையாது. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும். வாங்க, வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருங்க. ஓகே, வண்டியோட இன்டீரியர் பார்த்துருக்கேன். இன்டீரியர் வந்து வண்டி வந்து டைட்டானியம் டைப்பு. ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு, கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும். அலாய்வில் மட்டும் வராது 2010. மற்றபடி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து 2010 மாடல் 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். டைட்டானியம் டைப்பு. ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். டீசல் வேரியண்ட்டு. நல்ல மைலேஜ் கொடுக்கும். லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டீசல் வண்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஃபிகோ எடுக்கலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,75,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கிறோம். நம்ம அடுத்து ஜோகார்ஸில் பார்க்குற வந்து 2009 மாடல் செவர்லெட் டியூ பெட்ரோல் வேரியண்ட்டு. லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள், நல்லா ஸ்பேசியஸான வண்டி. மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்கும். பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏசி கூலிங் நல்லாயிருக்கு. இன்ஜின் நல்லாயிருக்கு. பாடியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் மாதிரி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 85,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிடுவோம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே பார்த்துருவோம். வீட்டில் கஸ்டமர் ஓட்டி பழகுனதுக்கு வாங்கி கொஞ்சம் டென்ட் மட்டும் நிறையா இருக்குது. ஸோ டென்ட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்துருங்க. வண்டியில் 4மே பவர் விண்டோ வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகா அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி பாடி லைன் மட்டும் நம்ம டிங்கரிங் ஒர்க் பார்க்கணும். ஓட்டி பழகிற கஸ்டமருக்கு நல்ல வண்டி இது. ஸோ இது வந்து 2009 மாடல் 3 ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு, எடுத்து கொடுத்துடலாம். பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு. இன்ஜின் நல்லாயிருக்கு. பாடி லைன் மட்டும் கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பார்க்கணும். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 85,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2017 மாடல் ஹுண்டாய் இயன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வர டைப்பு. மதுரை நம்பர், ஒரே ஓனர் வண்டி. பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் 1,30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்ஜின்னு, பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,75,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, அதையும் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம்.
வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம் வாங்க. ஓகே, வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்னு எதுவும் கிடையாது. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் எடுத்தோம்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி அப்படியே ஓட்டலாம். மதுரை நம்பர், ஒரே ஓனர் வண்டி. இன்ஜின் கண்டிஷன், ஏசி, கூலிங் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். பேரை பார்த்துருங்க அப்படி. ஓகே, கஸ்டமர் இன்டீரியர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். வண்டி எடுத்தோன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டலாம். ஓகே, இது வந்து 2017 ஒரே ஓனர் மதுரை நம்பர் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,75,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2012 மாடல் மாருதி சுசுகி ரிட்ஸ் டீசல் வேரியண்ட்டு. 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். எல்டிஐ டைப்பு, பவர் விண்டோ வராது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே லைவில் இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்த்து 2,50,000 ரூபா கேட்குறாங்க. சாரி, 2,25,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2005 மாடல் ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏசி மட்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை, மற்றபடி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி வந்து எஃப்சி லைவில் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,05,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2009 மாடல் டாடா இண்டிகா விஸ்டா டிடிஐ இன்ஜின். ஏசி, பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. மதுரை நம்பர், 3 ஓனர் வண்டி. இந்த வண்டி 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸோடு சேர்த்து இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குறது வந்து 1,05,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2012 மாடல் செவர்லெட் பீட்டு டீசல் வேரியண்ட்டு. 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாமே வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. இதுக்கு கஸ்டமர் நேம் ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்த்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 1,50,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2007 மாடல் ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வேரியண்ட் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வண்டிடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைனு, டயர் பாயிண்ட்டு, ஏசி, கூலிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு மெக்கானிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டி தான். ஸோ இன்ஜினை பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம், வண்டி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,10,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஜோகார்ஸில் பார்க்குறது 2009 மாடல் மாருதி சுசுகி ஏ-ஸ்டார் டாப் மாடல். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ வந்துடும். கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி வந்து 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு 1,45,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2010 மாடல் ஜென் எஸ்டிலோ. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், டயர் பாயிண்ட்டு, பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும். பாடி லைனை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே ஃபேடாக இருக்குது. மற்றபடி மதுரை நம்பர், ஒரே ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் சேர்த்து இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குறது 1,25,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2001 மாடல் டொயோட்டா குவாலிஸு. ஏசி, பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. வண்டியில் ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை, மற்றபடி இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து கஸ்டமர் கேட்குறது 1,80,000 ரூபா கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாம்னா கழிச்சிட்டு கொடுத்துக்கலாம். நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கிறோம். 2014 மாடல் நிசான் மைக்ரா டீசல் வேரியண்ட். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர்பேக் வந்துடும். டச் ஸ்க்ரீன் வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 3 ஓனர் வண்டி. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,50,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஜோகார்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 அப்டேட் பார்த்தோம். புது வண்டி பார்த்தோம், லோ பட்ஜெட் பார்த்தோம். நம்மகிட்ட இருக்கிற பழைய வண்டிகள் நிறையா பார்த்துட்டோம். ஸோ வண்டியோட எல்லா ரேட்டுமே வந்து நெகோஷியபிள் ரேட்டு தான். நேரில் வாங்க, வண்டிக்கு எவ்வளோ ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி குறைச்சி கொடுக்க முடியுமோ பண்ணிக்கலாம். கமிஷன் பேஸில் தான் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ட்ரூ வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் வந்துடும். கம்பெனி வண்டியும் வரும், கஸ்டமர் வண்டியும் வருது. பார்க் அண்ட் சேல் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் அசஸ் பண்ணி எல்லாமே சொல்லிடுவோம். என்னென்ன ஒர்க் இருக்குங்க சொல்லிடுவோம். நாங்கள் எந்த வேலையும் பார்த்து கொடுக்குறதில்ல. என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்களே அசஸ் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ நேரில் வாங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு நேரில் ரேட்டு பேசி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி தருவோம். வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு நெகோஷியபிள் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நேரில் வாங்க, எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம்.